தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு டாக்டருடைய வீட்டுக்கும் சென்று அவர்களை அழைத்துக் கொண்டு போய் மருத்துவமனைகளை விட்டுவிட்டு பணி முடிந்த பொழுது அவர்களை அழைத்துக் கொண்டு போய் மீண்டும் மாலை நேரத்தில் வீட்டிலே விட்டுவிட்டு இந்த வேலையை 4 மாத காலமாக அவர்கள் செய்தார்கள். 4 மாத காலத்திற்கு பிறகு கொரோனா தணிந்த பொழுது புற்றுநோய் மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் சாந்தா அம்மையார், நினைவிலே வாழுகிற சாந்தா அம்மையார், அறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு வைத்தியம் பார்த்த சாந்தா அம்மையார் இந்த தன்னால்வர்களாக இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கிறாரே, கொரோனா அச்சுறுத்திய நேரத்தில் இந்த பணியை தோளிலே சுமந்தார்களே, அந்த இளைஞர்களை நாம் பார்க்க வேண்டும், அழைத்து வாருங்கள் என்று அந்த தாய் அழைத்து வருகிறார். கேட்டதும் அழைத்து போகிறார்கள். வர முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த இளைஞனை அழைத்துக் கொண்டு போய் டாக்டர் சாந்தா அம்மையார் இடத்திலே உட்கார வைக்கிறார்கள். சாந்தா அம்மையாரும் மருத்துவமனை நிர்வாகிகளும் கேட்கிறார்கள், தம்பி உங்கள் பெயர் என்ன, நீங்கள் யார் என்று கேட்கிற பொழுது, என் பெயர் துரை வையாபுரி, என் தந்தை வைகோ. எப்படிப்பட்ட தம்பியை கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறோம், இதை விட என்னடா தகுதி வேண்டும் எங்கள் துரை வைகோவுக்கு? தகுதி வேண்டும் என்று கேட்கிறீர்கள் நாய்களே. இதைவிட என் தலைவனின் பிள்ளைக்கு வேறு என்ன தகுதி வேண்டும்? ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவனின் பிள்ளை, கோடிக்கணக்கிலே குவிந்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களுக்கு அவன் பிரதிநிதி வாரிசு. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அம்மையார் டாக்டர் சாந்தா அம்மையார் அறிவிப்பு விடுத்து விட்டார் என்ற பொழுது தானே காரை ஓட்டி கொண்டு போய், யாரும் தடுக்கவில்லை, தலைவர் பிள்ளை அல்லவா, அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டிற்காக உழைத்த குடும்பம் அல்லவா, கவலைப்படவில்லை. ஆனாலும் கூட நாட்டிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற பொழுது, கொரோனா பெருந்தொற்று வாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மருத்துவமனைக்கு அந்த ஊழியர்களை அழைத்துக் கொள்ளுகிற காரணத்தினாலே எனக்கு கொரோனா வருமானால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று இந்த இளம் வயதிலே முன்வைந்தானே, அந்த தகுதி வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு இருக்கிறது. இது ஒன்று போதும். அவர் கொண்டு வந்து பட்டம் பதவி கொடுத்து உட்கார வைக்க விடவில்லை. இந்த இயக்கத்தின் முதல் தொண்டனாக வைகோவின் மகன் இருக்கிறாரே தவிர நீங்கள் நினைப்பதை போல அல்ல. இந்த இயக்கம் அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது. நான் இன்னொன்றையும் சொல்கிறேன், அவர் தலைமை கழக செயலாளராக பொறுப்பேற்று வந்து விட்டார். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்திலிருந்து அலைபேசி அழைப்பு வருகிறது எனக்கு. ஒரு தொகுதி ஒதுக்கீடு, மாநகர் மன்ற உறுப்பினர் தொகுதி ஒதுக்கீட்டில் சிக்கல், மூத்த அமைச்சரிடம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் தம்பியிடம் தொடர்பு கொண்டு சொல்லுகிறேன், இது போன்ற சிக்கல் இருக்கிறது, மூத்த அமைச்சரிடம் பேச வேண்டும் என்று கழக நிர்வாகிகள் விரும்புகிறார்கள், தயவு செய்து பேசிவிடாதீர்கள். காரணம், அவர் யாரையும் மதிக்க மாட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. ஒருவேளை உங்களுக்கு அவமரியாதை நிகழ்ந்து விடுவானால் அது தேவையில்லாத ஒன்றாக போய்விடும், விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் அந்த அமைச்சருக்கு அலைபேசியில் அழைத்து சொல்லுகிறார். சொன்னதற்கு பிறகு அவர் சொல்றார், நீ வளரக்கூடிய இளம் தலைவர், நீ சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனா என்று சொல்லி அதை நிறைவேற்றிவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னார், அண்ணா நினைத்ததை முடித்து விட்டோம் என்று சொன்ன பொழுது நான் கேட்டேன், அவமரியாதையாக போய்விடுமே என்றுதான் நான் தயங்கினேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், எனக்கு தனிப்பட்ட அவமரியாதைக்காக நான் கவலைப்படவில்லை, கழக தொண்டன் கண்ணீர் சிந்துவதை என்னால் தாங்க முடியாது என்று. இந்த ஒரு தகுதி போதும் என் தலைவனின் பிள்ளை துரை வைகோவுக்கு. எனவே தோழர்களே, மறுமலர்ச்சி திமுக என்பது தமிழ்நாட்டின் அரசியல் சரித்திரத்திலே அசைக்க முடியாத திராவிட இயக்கம். நம்முடைய தனித்தன்மையை யாராலும் தகர்க்க முடியாது. இந்த இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டு காலம், நான் எண்ணி பார்க்கிறேன், இன்னும் 10 ஆண்டு காலம் கழித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வானில் யார் யார் முன்னுவார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதிலே முதல் நட்சத்திரமாக, எங்கள் துருவ நட்சத்திரமாக எங்கள் துரை இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்து, தோழர்களே, திராவிட இயக்கத்தின் அடிப்படை சித்தாந்தங்களை தகர்ப்பதற்கு இந்துத்துவ சனாதன சக்திகளை இந்த மண்ணில் கால் ஊன்ற விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு தாமரை மலர்கிறது என்கிறான். எங்கு பார்த்தாலும் பிஜேபி கொடி கட்டி கொண்டு கார்கள் பவனி வருகின்றன. இன்னும் 10 ஆண்டுகள் விட்டால் தமிழ்நாட்டிலே அவர்கள் அசைக்க முடியாத அளவுக்கு பிரகடனம் செய்வார்கள். அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி வருங்கால தலைமுறையை வழிநடத்தக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், முன்னிற்கிற தளபதியாக, திராவிட இயக்கத்தினுடைய தளபதியாக தம்பி துரை வைகோ நீதான் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவிலே உங்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொண்டு,
தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை, தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைகோ வாழ்வதில்லை. அவர் தமிழர்களுக்காக வாடுகிறார், திராவிட இயக்கத்துக்காக வாடுகிறார். அவர் காட்டுகிற திசை என்றைக்கும் வெற்றி திசையாக இருக்கும். இன்னும் 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மிக்க தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ. அவர் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.